தேவனுக்கே மகிமை. இந்த சத்தத்தை கேட்குற யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வசனமாவது ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பானவர்களே, அவர் பாருங்களேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற யாவருக்கும் அவர் நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, எதன் குறிச்சும் நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலனோடு வச்சு உனக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாவற்றையும் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் தன்னோட நீதியினால் உன்னை தாங்குவார். உன்னை நீதியான வழியில் நடத்துவார். அவருக்கு தெரிஞ்ச நீதியின் பாதையில் உன்னை நடத்துவார் என்று அவர் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அப்போது நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல, எதை குறிச்சுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களோட தேவைகள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதை குறிச்சுமே கவலைப்பட வேண்டாம். அவரிடத்தில் நீங்கள் ஒப்படைங்க, எல்லாமே மாறும், எல்லா விஷயங்களும் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.